டு வைதேகிஸ் கிச்சன். இன்றைக்கி ஸ்பெஷல் மாங்காய் பச்சடி. மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாங்காய் பச்சடிக்கு மாங்காய் வேக வைக்கணும். இப்போ தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த மாங்காய் போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், பச்சை மிளகாய் 4 பச்சை மிளகாய் இதில் போடணும். அப்புறம் சீரகம் 1 டீஸ்பூன் சீரகத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள். இது போட்டு நல்லா திருப்பி விடணும். நல்லா திருப்பி விட்டு நல்லா வேக வைக்கணும். ஒரு மூடி போட்டு நல்லா வேக வைக்கலாம். மாங்காய் நல்லா வெந்துருக்கு. இதில் இந்த தேங்காவை போடலாம். போட்டு வெல்லம் போட்டுட்டு நல்லா உப்பு போடணும். இதை நல்லா கரையிற வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கலாம். கொதிக்க வச்சு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளிக்கணும். அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். பாருங்க, மாங்காய் பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து இதில் போட்டுடலாம். பாருங்க, கடுகும் கருவேப்பிலையும் போட்டு தாளிச்சாச்சு. இப்போ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ இந்த பவுலில் மாற்றி வச்சிடுறேன். மாங்காய் பச்சடி பாருங்கள், நல்ல பவுலில் எடுத்து வச்சாச்சு. ரொம்ப அருமையாக வந்திருக்கு. கலக்கலாக இருக்குது. இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் சும்மா கூட ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்ல ரெசிபியோட உங்களை அடுத்த எபிசோடில் மீட் பண்ணுறேன். பாய். நன்றி.